ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நாம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன, அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பார்க்க போறோம். இது 8th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 1ல இருக்கிற கிராமர். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா என்ன? Parts of speech means the different types of words we use in sentences. Each word in a sentence has a job to do, like naming something, showing action, or joining words together. In short, it's the categories of words. அதாவது நம்ம sentencesல இருக்கும் ஒவ்வொரு wordsோட வகைகள். ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு sentenceல வேற வேற வேலைகளை செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள், பெயரை சொல்லும் வார்த்தை அத நவுன்னு சொல்றோம். அதே மாதிரி ஒரு செயலை சொல்ற வார்த்தைய வெர்ப்னு சொல்றோம். இன்னும் வார்த்தைகளை இணைக்கும் வார்த்தை, ஒரு நவுனை விவரிக்கும் வார்த்தை, இப்படி 8 வகையா வேலைகளை செய்யும் வார்த்தைகளின் வகையை தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு சொல்றோம். ஓகே, இப்ப நம்ம ஒவ்வொரு வகையையும் டீடைல்டா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட், நவுன் இஸ் த நேம்ஸ் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், திங் ஆர் ஐடியா. அதாவது நவுன் பெயர் சொல் அப்படின்னா பேரை குறிப்பிட்ட வார்த்தை. எதுக்கெல்லாம் பெயர் இருக்கும்? ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பெயர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீலா, ஜான், ரஹீம், ராம். அதே போல எல்லா இடத்துக்கும் ஊருக்கும் ஒரு பெயர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், சென்னை, மதுரை, ஸ்கூல், மார்க்கெட், எக்ஸெட்ரா. புக், டேபிள், போட், விண்ட், ஃபோன், இந்த மாதிரி எல்லா பொருளுக்கும் பேர் இருக்கும். உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு பேர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், கேட், டாக், பேரட், ஸ்னேக், பீ, எட்ஸெட்ரா. இன்னும் நம்முடைய கருத்துக்களுக்கும் பேர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், லவ், ஹாப்பி, ஆங்கர், கரேஜ், எட்ஸெட்ரா. அடுத்ததா verb பத்தி பார்க்கலாம். verb shows action or state. It is an action verb. verb வினைச்சொல் அப்படின்னா ஒரு செயல் அல்லது நிலையை காட்டும் வார்த்தைகள். அதாவது நாம செய்யற அல்லது இருக்கிற நிலைய சொல்லும் வேர்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், run, eat, is, etc. ஓகே, மற்ற வகைகளை அடுத்த வீடியோல சொல்றேன். அதுக்கு நம்ம சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.